ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீனுன்னு கூட சொல்லலாம். பாறையில் ஒரு வெரைட்டி மீன் தான். இந்த பாறையை பார்த்திங்கன்னா அந்த முள் கூட சாஃப்டாக தான் இருக்கும். சதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மீனோட நேம் வந்து இங்கே கன்னியாகுமரி சைடில் பார்த்திங்கன்னா கைக்குழுன்னு சொல்லுவாங்க, பொன்னாரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வேறு ஊரில் நான் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாமியா பாறை அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. மீன் பார்த்திங்கன்னா நல்லானா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த மீன் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விலைக்குன்னு சொல்லி வராது. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மீன் பொதுவாகவே எக்ஸ்போர்ட் மீன் மாதிரி தான். அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப வந்து வராது. ஆனால் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டான ஒரு மீன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறோம், அப்புறம் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் பொரிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மீன். பாறை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக செதில் எல்லாமே நல்லா பொடியாக இருக்கும். இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து சுரண்டி எடுத்தாலே இந்த செதில் எல்லாமே வந்துடும். எல்லா பாறையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த வால் சைடு இந்த கத்தி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாறையில் வந்து அப்படி இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மீனை வந்து உழுங்கிருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மீனை வந்து எந்த சைஸில் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உள்ளாடி இருக்க குடல் எல்லாமே எடுத்தாச்சு. தலை கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். தலையில் இருக்க முள் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கறி வச்சாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொரிச்சா கூட நல்லா தான் இருக்கும். இது நான் அன்றைக்கி வந்து பொரிக்க தான் போகிறேன். இப்போ மீன் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் அந்த சதையை பார்த்தாலே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை தான். அப்புறம் வந்து நம்ம வந்து வத்தல் பொடி போட்டுக்கிடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் நல்ல மிளகு பொடி. இது கூட வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு எண்ணெய் இவ்வளோ தான் ஊற்றணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அப்போ மீனில் எல்லாமே நல்லா வந்து மசாலா எல்லாமே இறங்கிரும். அந்த அரிசி மாவு அந்த மாதிரிலாம் போடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டே வந்து போயிடும். நம்ம வந்து அது எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணாமல் போடும்போது அந்த மீனோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன். அதனால் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து தலை வந்து க்ளீன் பண்ணுறது அதில் இருக்காது. நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா தலையில் அந்த பூவை எடுத்துகிட்டு அந்த குடலையும் கட் பண்ணி எடுத்துருப்பேன், அவ்வளோதான். இப்போ வந்து மீன் எல்லாமே வந்து நல்லா ஊறிட்டு இப்போ வந்து எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். இது நான் வந்து எல்லாமே சேர்த்து ஒரே சட்டியிலே வந்து போட்டுட்டேன். இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு விடுங்க. மீனை வந்து ரொம்ப வந்து கருக விட்டு எடுத்துடாதுங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப அப்படி நல்லா இருக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா மீனையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மீன் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா குழம்பு வச்சாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டான ஒரு மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.